இதை தியானிங்க, இதுல நேரத்தை செலவிடுங்க. ஆமே, உங்க வாழ்க்கை மாறு நல்லவர்களா மாறுவீங்க. ஏன்னா இது வேதம் நல்லது, தெய்வ பிள்ளைகளை, நன்மையானது, ஆசீர்வாதமானது. ஆமே, உங்களை உயர்த்தக்கூடியது, பாவத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரக்கூடியது வேத புத்தகம். நீங்க புதியவர்களாய் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டா இந்த வேதத்தை எடுங்க, வேதத்தை வாசிங்க தெய்வ பிள்ளைகளே. வேதத்துல ஆழமா சிந்தனையை செலுத்துங்க. அப்படியே வைத்து கொண்டே இருங்க. 1ஆம் சங்கீதத்தை எடுத்து அந்த 1, 2, 3 வசனங்களை அப்படியே வச்சு பாருங்க. பல மணி நேரம் அதுல செலவிடுங்க. ஆமே, பல மணி நேரம் செலவிடுங்க தெய்வ பிள்ளைகளே. நீங்க ஜெபிக்கிறப்ப வேற எதை நீங்க வாசிக்க வேண்டாம், அந்த ஒரு வசனத்தை மாத்திர சில மணி நேரங்கள் செலவிடுங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், எதை விட சொல்லுகிறார், எதை பிடிக்க சொல்லுகிறார், எதை ஒதுக்க சொல்லுகிறார், எதோடு சேர கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை மாத்திர நீங்க செய்தாலே 3வது வசனம் உங்க வாழ்க்கையில வரும், பலிக்கும். ஆமே, பலிக்கும். நீங்க புதிதாகிறீங்க. நினைக்க நினைக்க, சிந்திக்க சிந்திக்க, தியானிக்க தியானிக்க, அதன் மேல பிரியம் வைக்க வைக்க தேவன் உங்க கூட இணைஞ்சிருவாரு. ஆமென்.